ஸோ இன்னைக்கான டாபிக் என்னென்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப வளர்ந்து இருக்க வேணாம். ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது தான். பிஸ்னஸ் வர்சஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆளுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் அப்படிலாம் சொல்ல வேணாம். ஒரு நார்மலான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது தான் மாசு, பிஸ்னஸ் தான் வெயிட்டு, அது ஃப்ரீடமாக இருக்கலாம், எம்ப்ளாயியில் க்ரோத் இருக்காது, ப்ளா 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 ப்ளான்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ரைட், ஃபைன். அதில் சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி பாஸாவோ அல்லது ஒரு கம்பெனியோட எம்டியாவோ இருக்கிறவர் ஒரு காலத்தில் அவரும் எம்ப்ளாயியாக தான் இருந்திருப்பார். நான் சொல்கிறது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்பெனி மீன்ஸ் ஒரு கம்பெனியோடைய ஃபஸ்ட்டு கேட்டகரியில், அதாவது ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்த கம்பெனிஸ் அப்படி சொல்கிறேன். செகண்ட் ஜென்ரேஷனாக அவர் ஃபாதர் வச்சுருப்பார். ஸோ மேபி அப்படியே நெக்ஸ்ட் வந்துடலாம். ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த அந்த ஃபீல்டோடைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு அவங்க அந்த இடத்துல ஒரு நார்மல் சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பஸ் ஓட்டுறவர் எடுத்துக்கோங்களேன். அவர் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் பஸ் ஓட்டியிருப்பார். கண்டிப்பாக பஸ்ஸோ லாரியோ ஓட்டி அவர் அதுக்கான நாலேஜ் எங்கே ப்ளஸ் மைனஸ், எங்கே ஸ்பீடாக போகணும், ஒரு ஸ்லோவாக போகணும், மாதிரி நிறையா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு லாரி பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், நம்ம பவானி மாதிரி, மாஸ்டர் பவானி மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வச்சுருப்பார். ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு டைமில் அவங்களும் ஒரு ஒர்க்கராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க ஒர்க் பண்ணி அவங்க எம்டி ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயியாக இருக்கிறது என்னமோ ஷேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் க்ரோத் இருக்காது, எதோ சொல்கிறாங்க. அது நான் ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் இட். பிகாஸ் க்ரோத்துங்கிறது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போ நான் ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஐடி எம்ப்ளாயி, அவர் ஒரு வேறு ஏதோ பேக்ரவுண்டில் அவர் ஒரு 2 lakh ஏர்ன் பண்ணுறார். இதே ஒரு சாதாரண ஆளாக அவர் ஒரு 30-40K ஏர்ன் பண்ணுறார். இப்போது அந்த 2 lakh சேலரி வாங்குற பீப்புள், அந்த பர்சன் அவருடைய இன்கம்மை கரெக்டாக டிசிப்ளினாக சேவிங்ஸ் பண்ணியோ அவர் இன்வெஸ்ட் பண்ணி இல்லை க்ரோ எப்படி பண்ணணும்னு அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்து அவர் இருந்தார்னா ஹீ இஸ் சேஃப். ஓகே, ஸோ இப்போ இந்த நாலேஜ்லாம் இல்லாமல் அந்த 2 lakh சம்பளம் வாங்குறவர் இருந்தார்னா அவர் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் லாவிஷாக தான் இருந்திருப்பார். அவருக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சேவிங்ஸே இருந்திருக்காது. இதே இந்த 30K பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை சேவிங்ஸ் பண்ணியோ இருந்தாருன்னா இந்த 2 lakh சேலரி வாங்கினார்ல அவரே பீட் பண்ண முடியும் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இட்ஸ் டேக் அ டைம். ஓகே, ஸோ இப்போது எப்படி சொல்கிறது, ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது ஆக்சுவலி சேவிங்ஸு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இது நான் நிறைய இடத்துல ஆக்சுவலி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளோ சேல்ரி வாங்குறீங்கிற சேல்ரி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ராங் திங். அதுவும் கண்டிப்பாக தேவை தான். பட் இப்போது நார்மலாக சேல்ரி வாங்குறவங்களே டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறவங்க, அதில் க்ரோ ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே சேல்ரி மூலயமா பெரிய ஆள் ஆனதில்லை. அதுக்கு மாறாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி பெரிய ஆளானவங்க தான் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாருன்னா எடுத்துக்கோங்க, அவங்க சேவிங்ஸ் கரெக்டாக பண்ணியிருப்பாங்களே ஒழிய அந்த மாதிரி சேல்ரி ஹைக் ஆகி அது கண்டிப்பாக இருக்குது. அது சேல்ரி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல். பட் அட் த சேம் டைம் சேல்ரி மட்டுமே இல்லை, அந்த உங்களுக்கு வர சேலரியை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கிற அந்த எப்படி சொல்கிற ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஒன்று இருக்குது தெரியுமா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் த வேர்ட். அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான் ஒருத்தருடைய நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கான செட்பேக்ஸ், அதாவது நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அவர் எங்கே இருப்பாருங்கிறது டிசைட் பண்ணுறது அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அந்த சிங்கிள் வேர்ட் தான் அது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் செட் தான். ஸோ எம்ப்ளாயியாக இருந்து பெரிய ஆளானவங்களும் நான் பார்த்துருக்கேன், பிஸ்னஸ் மேனாக பெரிய ஆளாக இருந்து திவாலானவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ போத் ends ஆர் ஈக்குவல். த மைண்ட் செட் இஸ் த மேட்டர். ஓகே, ஸோ நம்ம எம்ப்ளாயியாக இருக்கோமே டிமோட்டிவேட்டும் ஆக வேணாம், நம்ம பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோமேனு யூனோ பெருமையாகவும் சொல்லிக்க வேணாம். அதாவது ரெண்டுமே ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது மேலே அது கீழே, அது மேலே இது கீழே அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே ஈக்குவல் தான்.
ஸோ எல்லாமே ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் தானே. யாருமே லைஃப் லாங் எம்ப்ளாயியாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ தே ஹேஸ் டு பி சம் க்ரோத். ஸோ ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலி சேவிங்ஸ் வந்து ஒரு பெரிய வாஸ்டான டாபிக். ஸோ அதை பற்றி அது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட்டு சில வீடியோஸில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கணும்னுக்காக கொஞ்சம் டைமை குறைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறேன். எனிவே தேங்க்யூ. பை.